யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது நம்மள நிறைய பேருக்கு முக்கியமான தேவை ஒன்று இருக்கு. யூடியூப்ல நம்ம சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்னா அப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன? 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ். ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்தா மட்டும்தான் நம்மளால யூடியூப்ல நல்ல வருமானம் அப்படின்றத சீக்கிரமா எடுக்க முடியும். அப்போ 1000 சப்ஸ்கிரைபர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் நமக்கு வரல, 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்ற ஒரு பவர் நமக்கு கிடைக்கலன்னா நம்மளால யூடியூப்ல மணி ஏர்ன் பண்ண முடியாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்டர்டே என்னால் வீடியோ போட முடியல. ஆக்சுவலி கொஞ்சம் டயர்டு. ஸோ கொஞ்சம் வெளியில போயிட்டேன், வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தது, ஹெல்த் வேற கொஞ்சம் இந்த சுச்சுவேஷன் கிளைமேட் எல்லாமே கோல்டாக இருக்கிறதுனால அடிக்கடி கோல்டு வந்துடுது, பேச முடியல. ஏன்னா நம்ம வாய் தானே நமக்கு. மற்ற சேனல்கள்லையும் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, 8 அதாவது 5 சேனலு. ஸோ அதுலேயும் பேசிட்டு இருக்கேன். இப்போ 6ஆவது ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், அதுலேயும் பேசிட்டு இருக்கிறதுனால நம்மளால பேச முடியல. அதனால தான் நிறுத்திட்டேன். ஐம் சாரி. இனி ரெகுலராக வீடியோ வந்துடும். சண்டேஸ் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், தப்பா நினச்சிக்காதீங்க. சரி, ஓகே. அதாவது யூடியூப்ல 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும்னா இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இது ஒரு சில வீடியோஸோட அதாவது ஒரு சில யூடியூப் சேனலோட லிங்க் கொடுக்குறேன். இவங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்கு நீங்களே பாருங்களேன். சப்ஸ்கிரைபர் ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீங்க நல்லா பாருங்க, ஒரு வீடியோட வியூஸ் எவ்வளவு போயிருக்குது. அப்போ ஒரு வீடியோ வியூஸ் போகணும்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கு வியூஸ் போகணும்னா நல்ல ஒரு தம்ப்லைன் அப்படின்றத வைக்கணும். பை லக்கு உங்களுக்கு வியூஸ், அதாவது ஒரு வீடியோ போடும் பொழுது நல்ல வியூஸ் போய், பெரிய வீடியோ வியூஸ் போய் அதுலயே உங்களுக்கு மானிட்டேஷன் எல்லாமே எனேபிள் ஆயிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த ஒரு ட்ரிக்ஸை பயன்படுத்துங்க. நீங்க தயவு செய்து தம்ப்நெயில்ல ஃபோக்கஸ் அதிகமா பண்ணுங்க. ஒரு கண்டென்ட்ல 1 நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்கள் அந்த வீடியோ பார்க்கணும். அப்போ அவங்க ரிட்டர்ன் வர்ற மாதிரி ஒரு வீடியோ அப்படின்றத செட் பண்ணுங்க. அதாவது தம்ப்லைன்ல நம்ம போடுறதுனாலையும் டைட்டில்ல போடுறதுனாலையும் அவங்க உள்ள வர வைக்க முடியும். அதாவது நம்ம சேனலை தேட வைக்கிறதுக்கு, அவங்க தேடும் பொழுது நம்ம சேனல் முன்னாடி போகிறதுக்கு டைட்டில், அவங்க தேடிய பிறகு நம்ம வீடியோவை தான் பார்க்கணும். ஏன்னா எக்கச்சக்கமானவர் நீங்க போடுற வீடியோ போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம வீடியோவை தான் அவங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு தம்ப்நெயில் தான் ரொம்ப முக்கியம். அதாவது ட்ரைலரை பார்த்து படம் நல்லா இருக்குன்னு போயிட்டு போச்சு எனக்கு காசு வேஸ்ட் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இது. பட் நீங்க ஒருவேளை கண்டென்ட்டுக்குள்ள மொக்கையா வச்சிருந்தாலும் நீங்க இங்க தம்ப்லைன்ல நல்ல ஒரு அட்ராக்டிவா வச்சு உள்ள இழுத்துட்டீங்கன்னா அப்ப வீடியோக்குள்ள வரும்பொழுது, நீங்க வேணும்னா வைக்க போறது கிடையாது, அப்ப நீங்க வீடியோக்குள்ள வரும் பொழுது என்ன ஆகும்னா அவங்க ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. பிரதர் இதை இப்படி பண்ணிருக்கலாமே, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, இது நல்லா இல்லை, இந்த மாதிரி நீங்க செஞ்சிருக்க வேணாம், இது வேஸ்ட், இப்படி பண்ணிருந்தாலும் இது சும்மா வேஸ்டா போச்சு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. அப்போ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட மெயின் மோட்டிவ் என்ன? டைட்டில், அடுத்து தம்ப்லைன், அதுக்கு அடுத்தது தான் கண்டென்ட். ஸோ இதை மட்டும் கரெக்டா நீங்க ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், சீரியஸா சொல்றேன், சீக்கிரமா ஒரே மாசத்துலயே உங்களுக்கு யூடியூப் மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடும். 1 மாசம் கூட சொல்ல முடியாது, ஒரு நாள்ல கூட ஆகலாம். ஏன்னா யூடியூப் அப்படின்றது இதுதான் ஒரு எண்டு அப்படின்ற ஒரு கேட்டகரி கிடையாது. அதாவது புதுசா வர்றவங்களுக்கு நீங்க அதிகபட்சமா வீடியோ போட்டாலும் 1000 சப்ஸ்கிரைபர் தாங்க வரும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அப்ப அந்த வீடியோ ரீச் ஆகிறத பொறுத்து அது மில்லியன் கணக்குலயும் போகலாம், ட்ரில்லியன் கணக்குலயும் போகலாம். ஏன் நம்ம மிஸ்டர் பீன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் மாதிரி கூட 300 மில்லியன் 400 மில்லியன் கூட போகலாம். ஸோ அதனுடைய ரீச் க்ரோத் அப்படின்றது அப்படி இருக்கணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், மிஸ்டர் பீன் இருக்கிறதுல டாப் யூடியூபர்ல அவர் தான் மெயின் ஆணி வேற. அந்த மெயின் ஆணி வேறே வீடியோ போட்டாதான் உங்களுக்கு சஜஷன்ல காட்டுமா? நீங்க மிஸ்டர் பீன் சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணாதான் உங்களுக்கு காட்டும், அப்படி இல்லைன்னா காமிக்காது. ஸோ இதை தான் நான் சொல்றேன். நான் தயவு செய்து நீங்க தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டைட்டில பார்த்து உங்க வீடியோன்னு கிடையாது, ரேண்டமா ஒரு வீடியோ தேடுவாங்க. அப்போ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்கன்னா டைட்டில நீங்க கரெக்டா போடும் பொழுது வீடியோ பார்க்கறதுக்கு அந்த வீடியோக்குள்ள வந்துடும். அதாவது உங்க சேனலை பார்த்துருவாங்க, வீடியோ தம்ப்லைன் வந்துடும். அப்போ தம்ப்லைனை பார்த்த உடனே போஸ்டரை பார்த்த உடனே அட வேற லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்ப்பாங்க. அதுதான் முக்கியம். முதல்ல அவங்கள வர வைக்கணும். அப்போ உள்ள வந்தவங்க அட்லீஸ்ட் ஒரு நிமிஷத்துக்காவது வீடியோக்குள்ள நிக்கணும். அந்த 1 நிமிஷம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, வீடியோ முழுமையாவும் நிக்கணும். ஆனா ஒரு சிலருக்குலாம் இப்ப இந்த ஷார்ட் வேர்ல்டு அப்படின்றது வந்துருச்சுங்க. ஷார்ட் வீடியோ நல்லா ஃபேமஸ் ஆச்சு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆனதுனால என்னாச்சு பாத்தீங்கன்னா 1 நிமிஷத்துலயே அவங்க எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. 1 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிடணும், சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி. அதனால என்ன பண்றதுன்னா அவங்கள நல்ல ஒரு கியூரியாசிட்டி வார்த்தைகளை சொல்லி அந்த 1 நிமிஷம் அவங்கள அந்த வீடியோ பார்க்க வச்சாங்க. அப்போ 1 நிமிஷம் பார்த்துட்டாங்கனாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ
இப்போ இவங்க ஏதோ மெயின் மேட்டர் சொல்ல வராங்க, நம்ம தேடி வந்த சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கணும். இப்படிதான் நம்ம வைக்கணும். சமையல் வீடியோ போறீங்கன்னா வந்துட்டு அதுல நல்ல ஒரு, அதாவது இந்த சமையலை நீங்க இப்படி செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு நீங்க டெக் வீடியோ போறீங்கன்னா இந்த ஆப்பை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா, இல்ல இந்த ஒரு நிறுவனம் இப்படி பண்றாங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகளை நீங்க உள்ள வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம கண்டென்ட்டுக்கு லைட்டா வந்துட்டு, ஏன்னா தேவையானவங்க தான் உள்ள வரீங்க, அதனால அது பிரச்சனை கிடையாது. பட் வேற கண்டென்ட் அப்படின்றது, வேற வீடியோலாம் போடுறேன்ல, அதுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. சீக்கிரமா 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸும் உங்களுக்கு வந்துருவாங்க. ஷார்ட் வீடியோ அப்படின்றது சப்ஸ்கிரைபரை சீக்கிரமா எடுக்கிறதுக்கு, முழு வீடியோ அப்படின்றது நமக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸை சீக்கிரமா எடுக்கிறதுக்கு. ஷார்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அந்த இன்ட்ரோ மூலியமா நீங்க முழு வீடியோ காலை கூட்டிட்டு வாங்க. இதுதான் சரியான முறை. ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். வீடியோ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ பாய்.